வணக்கம். திரையரங்கம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் திலீப். இந்த படத்தினுடைய இயக்குனர் பிளேட்டோ ஸ்டீஃபன். இவருக்கு இது முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபல மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒருவரான லிஸ்டின் ஸ்டீஃபன். தன்னுடைய மேஜிக் ஃப்ரேம்ஸ் என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் மூலமாக இந்த திரைப்படத்தை இவர் தயாரித்திருக்கிறார். பிரின்ஸ் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த கதாபாத்திரத்தில் தான் திலீப் நடித்திருக்கிறார். அவருடைய தம்பியாக வரக்கூடிய ஜின்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தியான் சீனிவாசன். திலீப்பின் தந்தையாக சித்திக்கும் தாயாக அருமையான நடிகையான பிந்து பணிக்கரும் நடித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட வயதை தாண்டிய திலீப்புக்கு திருமணம் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, மணமகளாக வரக்கூடிய பொண்ணு தான் விரும்புகிற மாதிரி இப்படிப்பட்ட தகுதிகளுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிபந்தனைகள் விதித்து கொண்டே அப்படின்னு இருக்கும்போது பிறகு எப்படி கல்யாணம் ஆகும்? சிறிதும் எதிர்பாராமல் ஒரு அழகான இளம் பெண் அவருடைய மனைவியாக வந்து சேருவாள். அவரே மனசில் கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டார், இப்படிப்பட்ட ஒய்ஃபு நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டார். சிஞ்சு ராணி அப்படின்றது அந்த இளம்பெண்ணுடைய பெயர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ராணியா ராணா என்ற நடிகை. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து யூடியூப்லலாம் நிறைய பேசிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆர்வத்தை வைத்திருக்கக்கூடிய இளம்பெண் அந்த பெண். தானே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு எப்போவுமே அப்படியே கேமரா முன்னாடி நின்றுட்டு செல்ஃபோனில் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு அதை வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தான் எது பண்ணினாலும் உடனடியாக ஷூட் பண்ணி அதை உடனே சோஷியல் மீடியாவில் வருவதை போல் செய்து 24 மணி நேரமும் அவளுக்கு அதுதான் வேலை. இப்போ திலீப் கணவனாக கிடச்சிருக்காரு அப்படின்னா திலீப் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திலீப் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, திலீப் கூட நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் அந்த சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை அவள் செய்து வேறு வழியே இல்லாமல் சகிச்சுக்கிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் திலீப். அவரை பொறுத்தளவில் வெளியே சிரிக்கிறது மாதிரி காமிச்சுக்கிட்டால் கூட உள்ளுக்குள் அவருக்கு ஏகப்பட்ட கவலை, வருத்தம், கண்ணீர். மனைவியுடன் அனுசரித்து அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கையை திலீப் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதையே எவ்வளவு நாளைக்கு பண்ணிகிட்டே இருக்க முடியும்? அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பிறகு இதற்கு மேல் இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அந்த குடும்ப வாழ்க்கையில் உண்டாகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விடுவது அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அப்போது தன் கணவனாக இருந்த திலீப்பே கவலைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நினைத்து பார்க்க முடியாத செயலை அவருடைய மனைவியாக இதுவரை வாழ்ந்த அந்த பெண் எடுக்கிறாள். அதனால் எந்த அளவிற்கு திலீப் கவலையில் மூழ்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிறது, அது வந்து எந்த அளவிற்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. அதன் மூலம் அவள் திருந்த வேண்டிய அளவிற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் அவளுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. அவள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தால் மற்றவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவளே பாதிக்கப்பட்டாள். அது எப்படி அப்படின்றதான் இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இந்த பிரின்ஸ் கதாபாத்திரத்தில் தன்னுடைய பல வருட நடிப்பு அனுபவத்தை நன்கு இந்த கதாபாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் திலீப். சிஞ்சு ராணி கதாபாத்திரத்தில் ராணியா ராணி இயல்பாக நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அருமையாக நடித்திருக்கிறார். திலீப்பினுடைய தந்தையாக வரக்கூடிய சித்திக் எந்த அளவிற்கு கதாபாத்திரத்திற்கு பெருமை தருவார், தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் அருமையாக உயிர் தந்திருக்கிறார். சாஃபியா என்ற கதாபாத்திரத்தில் மஞ்சு பிள்ளை நடித்திருக்கிறார். உணவகம் ஒன்று அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த உணவகத்தில் சாப்பிட்டதால் ஒரு பெண் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறாள்
அவளுக்கு எப்படிப்பட்ட மோசமான பின்விளைவு உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி திலீப்பின் மனைவியாக வரக்கூடிய பெண் அந்த உணவகத்தை பற்றி யூடியூப்பில் பேசி இடம்பெற செய்ததன் மூலம் படத்தினுடைய கதை ஓட்டத்தில் எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய திருப்பம் உண்டாகிறது அப்படின்றதான். அப்போ அந்த உணவகத்தை நடத்தக்கூடிய மஞ்சு பிள்ளை கதாபாத்திரம் படம் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோல். அவங்க ஆரம்பத்திலேருந்து சந்தோஷமான காட்சிகளில் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று. இக்கட்டான ஒரு சூழல் வந்த பிறகு அவங்க எந்த அளவிற்கு சோகமான காட்சிகளில் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்று. நாடகத்திலேருந்து வந்தவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை. கேரளத்தில் பல படங்களிலும் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து கேரள அரசாங்கத்தினுடைய சிறந்த நடிகைக்கான விருது இதையெல்லாம் வாங்கின மிகச்சிறந்த நடிகை. அவங்களுடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் ரசிகன் அப்படின்னே சொல்லலாம். மஞ்சு பிள்ளை நடிக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே என்னை மறந்து நான் ரசிப்பேன், மனதிற்குள் அவரை பாராட்டுவேன். ஜின்ஸ் கதாபாத்திரத்தில் தியான் சீனிவாசன் இயல்பான தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் ஒரு காட்சியில் கலெக்டராக ஊர்வசி நடித்திருக்கிறார். பொதுவாக இறந்து போன வீடுகள்லாம் மீடியா பீப்புளெலாம் ஷூட் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழல் நம்ம பத்திரிகைலாம் கூட சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி இறந்து போனவங்க வீட்டில் டிவி, சோஷியல் மீடியா இவங்கெல்லாம் ஷூட் பண்ணி அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய கவலை நிறைந்த அந்த இடத்தை எந்த அளவிற்கு பாழாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பரவலாக எப்போவுமே பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் தானே. இந்த படத்தில் அப்படிப்பட்ட மீடியா மனிதர்களுக்கு உரிய அறிவுரையை எப்படி கூற வேண்டுமோ அதை கூறுவதைப் போல ஒரு காட்சி வருகிறது. அதில் ஊர்வசி நடித்து கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அறிவுரையை மீடியா ஆட்களுக்கு கூறுகிறார். திலீப்பினுடைய நண்பராக படம் முழுக்க கே என்ற கதாபாத்திரத்தில் ஜானி ஆண்டனி நடித்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த நடிகர், அருமையாக நடிக்கக்கூடியவர். தன்னுடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடிக்கிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரணதிவே அருமையாக தன்னுடைய பங்களிப்பை இந்த ஒளிப்பதிவாளர் படம் முழுக்க செய்திருக்கிறார். சாகர் தாஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு கலகலப்பான குடும்ப கதையில் எந்த அளவிற்கு தன்னுடைய படத்தொகுப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அதை கச்சிதமாக இந்த எடிட்டர் படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சனல் தேவ் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரு அருமையான குடும்ப கதையில் கலகலப்பான காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளருடைய பங்களிப்பை எந்த அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்ய வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தன்னுடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார். கலகலப்பான ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம்.